பத்தாம் திருவிழாவிலிருந்து தீர்த்தம் மட்டும் நாங்கள் நடத்தி கொண்டு வருகின்றோம். ஆரம்பத்திலே 60 கிலோ பத்தாம் திருவிழாண்டு போட்டு இப்பொழுது தேர் தீர்த்தத்துக்கு 240, 300, 360 போட்டாரும் கூட காணாது போட்டு 35 இதுதான் முதல் தரம். சூசியில் இருந்து வணக்கம், நாங்கள் சூசியில் இருந்து வந்திருக்கிறோம். நாங்கள் 30 வருஷமாக அங்கே வாழ்கிறோம். தனுஷன் வியூ யூடியூப் சேனலை பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் அவங்களுடைய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் அச்சுவேலி தனுஷன். என யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இன்றைய வாங்க நிற்கிறோம்னு சொன்னால், இலங்கையில் வடமாகாணத்தில் அச்சுவேலி பிரதேசத்தில் இருக்கிற இடைக்காடு புவனேஸ்வரியம்மன் ஆலயத்துக்கு முன்பாக உள்ள ஆவரங்கால் தொண்டைமானார் பிரதான வீதியில் நிற்கிறோம். ஏன் இங்கே நிற்கிறோம்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ தொண்டைமானார் செல்வச்சன்னதி ஆலயத்தில் பெருந்திருவிழா ஆரம்பமாகி இப்போ இன்றைய தினம் தேர் திருவிழா, நாளைய தினம் தீர்த்த திருவிழா நடக்க போகுது. அப்போ இந்த திருவிழாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விசேட அம்சமாக ஆவரங்கால் தொண்டைமானார் பிரதான வீதியில் இப்போ நிறைய தாக சாந்தி நிலையங்கள் அதிகரிச்சிருக்குது. அதே நேரம் நிறைய பேர் தாமாக மனமு நிறைய பேர் அன்னதானங்கள்லாம் வழங்கினோம். அதே நேரம் இந்த இடக்காடு புவனேஸ்வரியம்மன் ஆலய இளைஞர்கள் ஆலயம் இப்போ 20 வருடத்துக்கு மேலே அன்னதான நிகழ்வுகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கு. இப்போ இந்த ஆவரங்கால் தொண்டைமானார் பிரதான வீதியில் நடக்கிற முக்கியமான நிகழ்வுகளை உங்களுக்கு தொகுத்து வழங்கலாம்னு இருக்கிறேன். வேறு உங்கள் காலனிக்குள் செல்லலாம். கரண்டிக்கல புளியாக்கல
புவனேஸ்வரி அம்மன் இடைக்காடு 2004ஆம் ஆண்டில் இருந்து நாங்கள் இந்த அன்னதானத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆரம்பத்திலே அமுதும் சாம்பாருமாக தொடங்கின எங்களது முதல் குரு மாப்பாணி ஐயா கன்சாமி ஐயாவின் ஆதரவோடையும் அவரை நெறிப்படுத்தலோடையும் இது ஆரம்பமாகி இப்பொழுதோ ஆரம்பத்திலே 300 கிலோ போடக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக புலம்பெயர் மக்களோட 10ஆம் திருவிழா சன்னதியின் 10ஆம் திருவிழாவிலேருந்து இது நடந்து கொண்டு வருகின்றது. ஊர் மக்கள் அயலூர் மக்கள் எல்லாரும் ஆதரவில் இந்த இளம் பிள்ளைகளின் ஆதரவோட இந்த நிகழ்வை நடத்தி கொண்டு வருகின்றோம். 10ஆம் திருவிழாவிலிருந்து தீர்த்தம் மட்டும் நாங்கள் நடத்தி கொண்டு வருகின்றோம். ஆரம்பத்துக்கு எவ்வளோ போடுவீங்க, தேர்தீர்த்தத்துக்கு எவ்வளோ போடுவீங்க? ஆரம்பத்திலே 60 கிலோ 10ஆம் திருவிழாண்டு போட்டு இப்பொழுது தேர் தீர்த்தத்துக்கு 240, 300, 360 போட்டாரும் கூட காணாது போட்டுக்கொண்டே மக்கள் சம்பாவை போட்டு குத்தரிசி போட்டு சம்பாவை போட்டு மக்களுக்கு அந்த மாதிரி தனித்தனி கறியாக 5 கறி வைப்பார்கள். பருப்பு, உருளைக்கிழங்கு, வைத்தங்காய், கடலை, கத்தரிக்காய் பிரட்டல், மரவள்ளிக்கிழங்கு, பூசணிக்காய் எல்லாமாக போட்டு டாசரில் போட்டு மிக்ஸ் பண்ணி குழைச்சி குலை சாதமாக தனித்தனி சோறு தனித்தனி கறி கொடுக்க இல்லாது எல்லாம் குலை சாதமாக கொடுத்து கொண்டு வருகின்றோம். ஷாப்பிங் பேக்கில் ஒரு தடவை கொடுக்குறோம்ல, நாங்கள் வாழை இலையில் கொடுப்போம். மக்கள் ஷாப்பிங் பேக்கில் கொண்டு போகலாம். ஷாப்பிங் பேக் வச்சு மக்களுக்கு கொடுக்குறதில்ல. சாப்பிட்ற அளவுக்கு இலையில் தான் பரிமாறப்பட்டு கொண்டு வரும். அவை இலையால் கொண்டு போய் ஷாப்பிங்களை வச்சு கொண்டு போகலாம். பாத்திரத்தில் தண்ணீர் பந்தல் அப்படியான ஒரு சேவைக்கு வாழையில் கொடுப்போம். இன்றைக்கு 240 கிலோ குத்தரிசி, இப்போ 30 கிலோ சம்பா இன்னும் பார்த்து போடுவோம். எத்தனை மணி துவங்குவீங்க இல்லையா? துவங்க 11:30க்கும் 12க்கும் இடையில முடிகிறது. சாப்பாடு முடியும் 3 மணி ஆகும். எல்லாருக்கும் பெரும்பாலும் கொடுப்பீங்க? வர எல்லாருக்குமே வீட்டு பொறுப்பு இல்லாமல் கொடுத்து கொண்டே இருப்போம். அம்மா நீங்கள் சமைச்சு தான் நாங்கள் மெயின் ரோட்டில் கொண்டே வச்சு கொடுக்குறோம். இங்கே சமைச்சு தான் மெயின் ரோட்டில் கொண்டே கொடுப்போம். கடலை கத்திரிக்காய் பிரட்டல், பைத்தங்காய் பிரட்டல், உருளைக்கிழங்கு பிரட்டல், மரவள்ளிக்கிழங்கு, இங்கே அடுப்பில் நடக்கிறது பூசணிக்காய், இது பருப்பு கறி. எல்லாத்தையும் இப்படி சோத்துக்க போட்டு உண்டா குழச்சி போட்டு குடிக்கணும். சோறு தனியாக போட்டிருக்கணும். கிடாரங்களில் டேசர்கள் எல்லாம் போட்டிருக்கணும். கோயிலடியில் சாப்பாடு செய்து மெயின் ரோட்டில் கொண்டு வந்து கொடுக்குறது. எல்லாம் மசாலா ஏற்றிடும் சாப்பாடு.
யா வணக்கம் அப்பன். நல்லா இருக்கு ஐயா. நாங்களும் இங்கே 35 இதுதான் முதல் தரம். என்னென்னு ஆனால் நாங்கள் சின்ன நாங்க இருக்கைக்கு எங்களுக்கு இது தெரியாது, அப்படி நடக்கவே இல்லை. இப்போ தான் நடக்க கேள்விப்பட்டுனாங்க. ஆனால் சந்தர்ப்பம் இந்த தரம் தான் கிடைச்சிருக்கு. இன்னக்கிட்ட வந்து நாங்கள் நல்லா இருக்குது, உண்மையாக அருமையாக இருக்குது, உதவியாகவும் இருக்குது போகிற வர ஜனத்துக்கு. அதுதான் முக்கியம். என்ன கோயிலில் ஓய் சுவிஜியில் இருந்து வந்துடுறாங்களோ. நாங்களும் ஒரு வரைக்கும் பாருனாங்களோ. ஆனால் சந்தர்ப்பம் இந்த வரைக்கும் தான் அமைஞ்சிருக்கு. உண்மையாக பாருறேன். போன செப்டம்பர்ன்றேன்னா நான் திருவிழாலாம் முடிஞ்சுது. இந்த வரைக்கும் அந்த மாதிரியா வந்துட்டுது. சூப்பர், நல்ல சந்தோஷம். நல்லா இருக்குது, அருமையான சாப்பாடு. நிறைய பேர் சாப்பிடுவீன்னு அதே பெரிய விஷயம். போகிற வரைக்கும் தான் உதவணும். அது நல்லா இருக்குது, உண்மையாக நல்லா இருக்குது. வணக்கம். நாங்கள் சுவிஸில் இருந்து வந்திருக்கிறோம். நாங்கள் 30 வருஷமாக அங்கே வாழ்ந்தாலும் அடிக்கடி இங்கே வரணங்கள். ஆனால் இந்த வருஷம்தான் எங்களுக்கு இப்படி ஒரு சந்தோஷமாக இந்த அன்னதானம் கிடைச்சிருக்குது. மிக மிக சந்தோஷம். நாங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் எங்களுக்கு இங்கே வந்தால் தான் ஒரு திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. நீங்கள் மென்மேலும் வளர வேணும், எல்லோரும் பார்க்கணும். நீங்கள் சக்ஸஸ் பண்ணுங்க அந்த அண்ணாக்கு. நன்றியா. இன்றைய நாளிலே நாங்கள் செல்லச்சன்னதி முருகன் ஆலயத்தின் தீர்த்த திருவிழாவிலே உங்களுடன் இணைந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலே எங்களுடைய புவனேஸ்வரி அம்மாள் அன்னதான சபையானது தீர்த்த திருவிழாவினுடைய அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த முன்றலிலே உங்களுடன் நான் பேசுவதில் பெருமை அடைகின்றேன். இந்த வருடமும் நாங்கள் வழமை போல போன வருடங்களை ஒப்பிடவிட கூடுதலான அளவு நாங்கள் இந்த முறை அன்னதானத்தை வழங்கி கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட எங்களுக்கு 150 கிலோ 160 கிலோவுக்கு மேலே இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. நேற்று தேர் திருவிழாவிலே கிட்டத்தட்ட நாங்கள் 3 மணி வரைக்குமே நாங்கள் உணவு கொடுத்து கொண்டிருந்தோம். வேறு இடங்களிலும் இருந்து தூர இடங்களில் இருந்து வந்தாக்கள் எல்லாம் பசியாறி இந்த இடத்துல எங்களுடைய புவனேஸ்வரி அம்பாள் அன்னதான சபையிலே இளைப்பாறி சென்றார்கள். அதை பார்க்கும்போது எங்களுக்கு மிக சந்தோஷமாக இருக்கின்றது. புலம்பெயர் தேசத்து உறவுகளும் மற்றும் உள்ளூர் வாசிகளின் பங்களிப்போடு எமது இளைஞர் சமுதாயம் இரவு பகலாக உழைத்து இந்த அன்னதான சபையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த இடத்திலே நாங்கள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த அன்னதான சபை மென்மேலும் அடுத்தடுத்த கட்டங்களுக்காக கூடுதலான அடியவர்களுக்கு நாங்கள் அன்னதானமிட ஆவலாக உள்ளோம். நன்றி. போன முறையில் இருந்து இந்த முறை கிட்டத்தட்ட நாங்கள் 30, 40, 50 கிலோ கிட்ட கூடுதலாக போட்டுக்கிறோம். அவ்வளோத்துக்கு அடியவர்கள் வரத்து கூடுதலாக இருந்திருக்கிறது. வருடா வருடம் எங்களுடைய அளவுகள் வந்து கூடிக்கொண்டே தான் போகிறது. நேற்று மட்டுமே நாங்கள் எங்களுடைய காவடிகளை முடித்து கொண்டு விடியப்புறம் 4 மணி மட்டுமே நாங்கள் மிரக்கரைஞ்சி எல்லாம் பெற்று இது ஒரு பெரிய பின்புலத்தில் பெரிய ஆளணி படையோடு இயங்கி கொண்டிருக்கின்றது. அதை அடுத்து இந்த இளைஞர் சமுதாயத்தின் ஒத்துழைப்பு என்றும் மகத்தானது. அவர்கள் தொடர்ந்தும் இந்த பங்களிப்பை செய்து கொண்டிருப்பார்கள் என்றதில் எங்களுக்கு எந்த ஐயப்பாடும் இல்லை. ஒவ்வொரு நாளும் கொடுக்குற சாதத்தை கொடுக்குறோம். நான் முழு பொடிகளும் சேர்ந்து தான் செய்கிறோம். தனிப்பட்ட இது இல்லை. என்னென்ன ஐட்டம் வேணுமோ அவ்வளோ தருவோம். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? இதில் மோர் இருக்குது, ரிங்ஸ் இருக்குது, ஒரேஞ்ச் இருக்குது, சர்பத் இருக்குது, சர்க்கரை தண்ணி இருக்குது. என்ன வேணுமோ தருவோம். ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் சனம் பட்டு கொண்டிருக்கோம் எங்களோட கடைக்கு. விளங்கு தானே? நாங்கள் இல்லைன்னு சொல்கிறோம், கொடுத்து கொண்டே இருக்கிறோம். வாங்க, நீங்களும் வந்து குடிங்க, பிரச்சனை இல்லை.
நல்லாசையும் அருளும் கிடைத்திடும் உள்ளத்திலும் குடியிருப்பான் நலம் காண எண்ணுகின்ற உலகம் இல்லை நாளும் தொழுவோக்கு மோதகம் பாலகணபதி. எல்லோரும் தனுஷம் வியூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.